ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம காட் லவ் ஹியூமன் ட்ராமாவோட 5th பார்ட்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகிசஸ். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினோட குடும்பத்துக்கு எதிராக செஞ்ச சதி எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு பார்த்து ஹீரோயின் அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அதோட முடிச்சிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ கரெக்டாக அந்த எவிடன்ஸ் வந்து கீழே தான் விழுந்திருக்கும். அந்த ரோலே அப்படியே எரிய ஆரம்பிக்குது. ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி புரியாமல் பார்க்கும்போது அங்கே சில்வர் ஃபாக்ஸ் கிளானை சேர்ந்த லீ அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கேரக்டர் வராங்க. நீ தானே அந்த மூ ஃபேமிலியோட பொண்ணு, உன்னை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஒழுங்கா எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின், என்னை எப்படி நீங்கள் கூப்பிட்டு போவீங்க? இப்போ நான் மன்னரோட கண்ட்ரோலில் இருக்கேன், மன்னர் கீழே இருக்கேன், என்னை அவங்களால கூப்பிட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயங்களுக்கு மன்னரோட அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நாங்கள் வந்து காவல் படை, நாங்கள் வந்து ஒரு தப்பாக இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சால் அது கண்டிப்பாக பண்ணிக்கலாம், மன்னரோட பெர்மிஷன் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர பார்க்குறாங்க. ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சு போடுறாரு. ஆனால் அந்த லீ அப்படிங்கிறவன் கரெக்டாக ஹீரோயினோட கழுத்திலே கத்தியை வச்சு மிரட்டுறான். நீ அமைதியாக இல்லை அப்படின்னா நான் ஹீரோனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவுமே அமைதியாடுறாரு. ரெண்டு பேருமே அடிச்சு போட்டு ஒரு ரூமில் வந்து கட்டி போட்டுறாங்க. ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது லீயோட ரூமில் தான் இருக்கோம், நம்ம அவன் தான் இந்த மாதிரி நம்மளை சீக்கிரட்டாக வச்சிருக்கான், இங்கே வந்து இப்படியா நம்ம தப்பிக்கணும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பக்கத்தில் கத்தி அப்படியே தூக்கி போடுறாரு. ஹீரோயின் கையிலே கரெக்டாக போய் பட்டு அந்த பேண்டெல்லாம் கட் ஆயிருது. வேகமாக இன்னொரு கையில் இருக்க பேண்டெல்லாம் கட்டிட்டு ஹீரோக்குமே வந்து சங்கிலிலாம் கழட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வெளியே வரும்போது லீ அங்கே வந்துடுறான். எங்கே தப்பிச்சு போக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நிறைய சக்தி இருக்கு போல, சில்வர் ஃபாக்ஸ் கிளானில் இருக்கனால ஒரு சக்தி அப்படியே ஹீரோ மேலே போடுறான். அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹீரோயின் மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மறைச்சு நிற்கிறாரு. அவர் மேலே தாக்குனதில்ல, இவருக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருந்திருக்கும்ல, ஒயிட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வெளியே வந்துடுது. இப்போ ஹீரோ அவரோட ஃபுல் சக்தியில் இருக்காரு. ஹீரோயின் கூட வர அந்த கான்ட்ராக்டரில் அதுலேயுமே இவருக்கு வந்து நிறைய சக்தி கிடச்சிருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்து அவனை ரொம்ப அடிச்சிடுறாரு இல்லையா. அவனால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஓட பார்க்கும்போது அவரோட மந்த சக்தி வச்சு அப்படியே கட்டி போடுறாரு. ஹீரோயின் கிட்ட ஒரு சாட்டை மாதிரி ஒன்று கொடுத்துட்டு நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக என் குடும்பத்தை கொன்னு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிக்கிறாங்க. இவன் தான் எல்லா குடும்பத்தையுமே கொண்டிருப்பான் போல. அவன் அப்போவுமே வாய் திறக்கவே மாட்டான். ஹீரோயின் அடி அடின்னு அடிச்சதெல்லாம் அவன் இறந்தும் போகிறான். ஹீரோ வந்து அவன் செத்துட்டான், நீ வந்து நல்ல வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஆனா, அப்பா நான் வந்து உங்களுக்காக பழி வாங்கிட்டேன், ஆனால் இன்னும் உங்கள் பேரை மட்டும் கிளியர் பண்ணல, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எரிஞ்சிருச்சு, நான் கண்டிப்பாக உங்கள் பேரை கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே கைத்தாங்களா கூட்டு போறாரு. அப்பதான் காமிக்கிறாங்க ஹீரோ உடம்புல இருந்து அந்த டீமன் வெளியே வந்துச்சுல்ல, அது கரெக்டாக போய் இறந்து போனா லீயோட உடம்புக்குள்ள வந்துருது. இனிமேல் நான் இந்த உடம்புல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. இங்க ஹீரோவையும் ஹீரோயினும் காமிச்சா தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ எவிடன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு, இனிமேல் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாத, நம்ம எவிடன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம், வேற எங்கேயாவது கண்டிப்பாக எவிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஜேடு என்னதான் பண்ணுது, எதுக்காக எல்லாருமே இதையே தேடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி 2 கிளான் இருந்துச்சு. எங்களோட கிளான் ஒன்று, எங்கள் கிளான் பேர் வந்து ஃபயர் கிளான். இன்னொரு கிளான் இருந்துச்சு, அதுதான் ஒயிட் ஃபாக்ஸ் கிளான். ஃபயர் கிளான் கிட்ட ஒரு ஜேடு இருந்துச்சு. அது வந்து சூரியன் மாதிரி ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். எப்படி நம்ம சூரியனை பார்க்கும்போது நம்ம கண்ணெல்லாம் கொசுதோ அதே மாதிரி கெட்டவங்க வந்தால் உடனே அந்த ஜேட் வந்து காட்டி கொடுத்துரும், அழிச்சிரும். அந்த ஜேட் இருந்தனால எங்கள் கிளானில் இருக்க எல்லாத்துக்குமே மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து பார்க்க முடியாத சக்தி கூட இருந்துச்சு. நான் தான் அந்த கிளானோட தலைவராக கூட இருந்தேன். இப்படி இருக்கும்போது தான் ஒயிட் ஃபாக்ஸ் கிளானுக்கு எப்படியோ அந்த ஜேட் எங்கள் கிட்ட இருக்கிறது தெரிய வந்துருச்சு. எங்கள் கிட்ட வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் கேட்டாங்க. நான் தான் மன்னராக இருந்தேன், அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் 2 கிளானுக்குள்ள ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசி தான் என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க. நானுமே ஒத்துக்கிட்டேன், மக்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த ஜேடை அவங்க எங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. அதோட ரிசல்ட்டாக எங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லாருமே உறைஞ்சு போயிட்டாங்க, என்ன தவிர. எங்கிட்ட இருந்த பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. என்னால் இப்போ வலியை வந்து சுத்தமாக உணரவே முடியாது. எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, டேஸ்ட் டென்ஸும் இல்லை, எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே அந்த பிரின்சஸ் பாய்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுமே இந்த கதையெல்லாமே கேட்டு வச்சுக்கிறாங்க. ஜேட் அதுக்கப்புறம் எங்கே போச்சுனே தெரியல. 2 கிளானுமே நாங்கள் இப்போ தேடிட்டு இருக்கோம், ஆனால் எப்படி உனக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. உனக்கு பயமா இல்லையா, உனக்குள்ள அந்த ஜேட் இருக்கு, அதை எடுக்கும்போது உனக்கு ரொம்பவே பெயினாக இருக்கும், அது வந்து நீ சாகிற வரைக்கும் உனக்கு ரொம்பவே எரியிற மாதிரி ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. உங்களுக்கு பயமாக தான் இருக்குது, ஆனால் எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, உன்னோட கிளானை நான் காப்பாற்றுவேன், நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு புரியுது பயப்படுறான் ஆனால் சொல்ல மாட்டான்னு சொல்லி. ஹீரோயின் வேறு தோலில் சாஞ்சிட்டே இதெல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்களா. ஹீரோக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மார்னிங் காமிச்சா ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்கும் போது யாரோ ரூமில் இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்தா அங்கே வேற ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. யாரு நீ அப்படின்னு கேட்கறக்குள்ளேயுமே அவங்க கடத்திட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிடறாங்க. எதுக்காக இப்படி பண்ற, யாரு நீ அப்படின்னு கேட்கும்போது நீ சாக போற, நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற, அந்த ஜேடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நிமிஷம் இரு, நீ பாய்லியா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்குறாங்க. ஹீரோ சொல்லிட்டு இருந்திருப்பார்ல அந்த ஒயிட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் இவங்க.
இங்க ஹீரோ நெனச்ச மாரியே காலையில அப்படியே ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோயின பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஆனா ஹீரோயின காணோம். எங்க போனா இவ? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ஒயிட் ஃபாக்ஸ் எல்லாருக்குமே முடி மாரி கொஞ்சம் வரும். இப்ப எப்படி கேட்ஸ்க்குலாம் நமக்கு வருது. அதே மாரி தான். அத பார்த்ததுமே யாரோ ஒயிட் ஃபாக்ஸ் வந்திருக்காங்க. ஹீரோயின் டேஞ்சர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. "நீ கூப்பிடு, நீ கூப்பிடு" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் தான் தும்முனா ஹீரோ அங்க போயிடுவார்ல. "தும்பு" அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அங்க, "நீ யாரு? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கெல்லாம் தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க. "நீ அந்த ஜேட சொல்லலைன்னா நான் உன்ன கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் மாரி போடுறாங்க. ஹீரோயினுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டி குடுத்துருது. "ஓ! அது உனக்குள்ள தான் இருக்கா? சரி அப்ப நான் உனக்கு கொன்னத எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்திய யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, ஹீரோயின் கரெக்ட்டா தும்பிடுறாங்க. ஹீரோ வந்து முன்னாடி நிக்கிறாரு. கைலி ஹீரோவ பார்த்ததுமே, "வாப்பா ரொம்பவே கைண்டான அரசரே வந்துட்டீங்களா? உங்களால தான் என் குடும்பம் எல்லாமே இப்படி இருக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கலாய்க்க தான் செய்றாங்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. 2 பேருமே சக்திய வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாய்லி வந்துட்டு ரொம்பவே சக்தியான ஒரு பவர் அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோ பார்த்ததுமே ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல வராங்க. இவங்க 2 பேர் கையிலயுமே நெத்தியிலுமே ஒரு டாட்டூ மாரி உருவாயிருக்கும்ல. இந்த ட்வின் ஃபேட் கான்ட்ராக்ட் உருவாகும்போது ஹீரோயின் நெத்தியில வந்து அந்த பொட்டு மாரி இருக்கும். இவர் கையில டாட்டூ மாரி இருக்கும். அது 2மே லைட்டா மின்னுற மாரி தெரியுது. இதனால ஹீரோக்கு நெறைய பவர் கிடைக்குது. பாய்லிக்கு குடுக்குறது எல்லாமே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அவங்க அப்படியே அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. ஆனா இவங்க முன்னாடி கிடையாது. இவங்க முன்னாடி அப்படியே மறைஞ்சிடுறாங்க. தனியா போம்போது, "இந்த உடம்ப விட்டு நம்ம வெளிய போணும். வேற உடம்பு தேடணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்பவே நின்னுட்டுருக்கா. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அப்படியே பூந்துடுறாங்க. "இந்த உடம்பு நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோயின் கிட்ட ஒரு ஆஃப் மூன் மாரி பெண்டன்ட் இருந்திருக்கும்ல, அதே பெண்டன்ட் இங்கேயுமே இருக்கு. "இத வச்சு நான் என்ன பண்றேன்னு பாருங்க" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இத வந்து இந்த லீ அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஃபாக்ஸ் கிளான்ல இன்னொருத்தர் இருந்திருப்பார்ல, அவர் தான் குடுத்திருப்பாரு. இங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோயின காமிச்சு அப்படியே மயக்க நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாய்சன் குடுத்திருக்காங்க லீ வந்து. ஹீரோயின் ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. எப்படியாவது இவள காப்பாத்தணும். இவ சாகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாள்லருந்து மறுபடியும் ஒண்ணு எடுத்து ஹீரோயின் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயின் கண்ண முழிக்கவே இல்ல. ரொம்ப நாள் ஆகுது. ஹீரோவுமே அந்த ரூம விட்டு நகரக்கூட இல்ல. ஹீரோயின் கைய பிடிச்சுட்டு பக்கத்திலேயே தான் உட்காந்துருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயின் கண்ண முழிக்கிறாங்களா, ஹீரோக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. "எப்படியோ நீ கண்ண முழிச்சிட்ட" அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாரு. ஹீரோயினுமே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. பேரு சேர்ந்ததுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் போறாங்க. ஹீரோயின் ஒரு செருப்ப பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு "உனக்கு வாங்கி தரவா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல சும்மா சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச தூரத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ கால்ல தண்ணி ஊத்துறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். டக்குன்னு ஹீரோயின தூக்கிட்டு ரோடுக்கு நடக்க ஆரம்பிச்சுறாரு. "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "உன் ஷூ தான் நனஞ்சிருச்சுல்ல, அத தூக்கிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டு மேல உட்கார வைக்கிறாரு. ஷூ நனஞ்சிருச்சு. இதவே கால்ல போட்டிருந்தா எப்படி காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கழட்டி இப்படி தூக்கி வீசுறாரு. "என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு கேட்டா, "நான் வேற ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அதே ஷூவ போட்டு விடுறாரு. ஹீரோயின் அப்படியே அழகா பார்த்துட்டு இருக்காங்க. "இது எப்ப வாங்குன?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ பார்த்தப்பவே வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா கால பிடிச்சு போட்டு விடுறாரு. ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா பார்க்குறாங்க. நைட்டுமே ஆகிடுது. ஹீரோ ரூமுக்கு போயிடுறாரு. ஆனா ஹீரோயின பார்க்கணும் போலயே இருக்கு. இங்க ஹீரோயினும் அதே தான். "இவன் வரலாம்ல, ஏன் அவன் ரூம்லயே இருக்கான்? வந்தா நல்லாயிருக்கும்" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவுமே சரி நம்ம போலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆமா அவளுக்கு வந்து ஆபத்து இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா அவ கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரே ஒரு சாக்கு தட்டிட்டு ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோயினுமே கரெக்ட்டா அப்பதான் கிளம்பியிருப்பாங்க. 2 பேருமே நடுவுல மீட் பண்றாங்க. "நீ எங்க வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல உனக்கு ஆபத்து இருக்குல்ல, அதான் பார்த்துக்கலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு தெரியுது இவன் வந்து நம்மள பார்க்க தான் வந்திருக்கான். சும்மா சமாளிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவுமே சந்தோஷப்படுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே சந்தையில நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு அவங்களோட இஷ்டமே இல்லாம இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. "என்ன பண்றீங்க நீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அந்த பொண்ண என்கிட்ட வித்துட்டாங்க. உங்க வேலைய பார்த்துட்டு போங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. அந்த காலத்துலலாம் அந்த கொண்ட ஊசி மாரி ஒண்ணு குத்துவாங்கல்ல, அத டக்குன்னு கழட்டி அவங்க கழுத்திலேயே வச்சிடுறாங்க. "நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வருங்கால மன்னனோட ஒய்ஃப் ஆக போறவன். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஐயோ! என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லும்போது, "இந்தா இத வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி நாணயங்கள்லாம் குடுக்குறாங்க. "இது போதுமா?" அப்படின்னு கேட்கும்போது, போதும் போதும் நீங்களே கூட்டு போய்க்கலாம்" அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணையுமே ஹீரோயின் காப்பாத்தி கூப்ட்டு வராங்க. அந்த பொண்ணு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கைய பிடிக்கும்போது, அவன் கழுத்துல அப்படியே கத்தி வருது. யாரான்னு பார்த்தா ஹீரோ தான். "என்னமோ பண்ணுங்க, கைய மட்டும் பிடிக்காம பேசுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "சரி சரி" அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே கைய எடுத்துடுறாங்க. ஹீரோக்கு ஏதோ அவங்கள பார்த்தாலே டவுட்டா தான் இருக்கு. "சரி உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க போய் விட்டுர்றோம்" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எனக்கு வீடே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ஒரு அனாதை" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின், "சரி நான் வந்து அரண்மனையில உங்களுக்கு வேலை போட்டு தரேன். நீங்க அங்க வந்துருங்க. என் கூடயே நீங்க தங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அப்படியே அப்பாவிமா நடிக்கிறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா? அந்த பாய்லியோட ஆவி போச்சுல்ல, அதே உடம்பு தான் இது. அந்த பொண்ணு தான். ஹீரோயின் ரூமுக்குமே கூட்டு வந்துட்டு, "சரி நீங்க குளிங்க" அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்பதான் பார்க்குறாங்க, அங்க வந்து ஹீரோயின் கிட்ட அந்த பெண்டன்ட் இருக்க மாரியே இவங்க கிட்ட ஒரு பெண்டன்ட் இருக்கும்ல. இவங்க கூட அந்த லீ கிட்ட பேசி வாங்கியிருப்பாங்களே, அந்த பெண்டன்ட் இருக்கு. அத பார்த்ததுமே ஒரு மாரி ஆகுது இவங்களுக்கு.
இவங்கள ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாரி ஆஃப் பெண்டன்ட் அவகிட்ட இருக்கு. ஒரு வேளை இவ உண்மையாவே ஷீயா இருப்பாளோ அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதாவது ஹீரோயின் இப்போ ஒரு ஐடென்டிட்டில இருக்காங்கல்ல, அந்த ஐடென்டிட்டி இந்த பொண்ணு தானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ அப்படி இருக்கும்னு எனக்கு தோணல. ஆனா நல்லா வாட்ச் பண்ண அவள. ஏதோ சரியில்ல அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிட்டர்ன் வராங்க. அப்பதான் இவங்க வந்து குளிச்சுட்டு வெளிய வராங்க. இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நான் தூங்கிட்டேன். நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், ஓகே, ஓகே. சரி நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கவா? அந்த பெண்டன்ட் உனக்கு எப்படி கிடைச்சது? அப்படின்னு கேட்கும்போது, தெரியல. எனக்கு வந்து பழசு ஞாபகம் இல்ல. ஆனா இது ரொம்ப நாளா என்கிட்ட தான் இருக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு இன்னுமே டவுட் ஆகுது. அப்பதான் அவங்க செஸ்ட் கிட்ட பார்த்தா, அதே மாரி அந்த அம்புப்பட்ட மார்க் இவங்களுக்குமே இருக்கு. ஹீரோயின் பார்த்துட்டு, ஒருவேளை நிஜமாவே இவ ஷீயா இருப்பாளோ அப்படின்னு தான் சந்தேகப்படுறாங்க. வாயிலயுமே இத தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா, டிகிசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 எபிசோட் ஆர் 4 எபிசோட் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ராமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.